மஷ்ரூம் வச்சு தொன்னை பிரியாணி இது நான் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமும் செய்ய தான் போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தயிர் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதையும் மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி இதையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் குட்டி வெங்காயம் தான் இது, வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கிராம்பு, ஒரு குட்டி சைஸ் பட்டை, ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை ஆட் பண்ணி அது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு இதை நம்ம எடுத்து இதையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நம்ம நல்லா பெருஞ்சீரகம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பெருஞ்சீரகம் நல்லா வெடித்த பிறகு இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணோடனே நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு அந்த ராஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம மஷ்ரூம் மேரினேட் ஆகிடுச்சுல அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம இதிலே வந்து தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கேன். அதுக்கு வந்து நான் வீட்டு புழுங்கல் அரிசி தான் செய்வேன். நார்மலாக டெய்லி சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி. இதுக்கு சீரக சம்பா ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸ் எதில் வேணால் செய்யலாம். நான் வீட்டில் சாப்பாடு அரிசியில் தான் செய்கிறேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ண பிறகு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். நல்லா இந்த டைமில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நம்ம தண்ணி நல்லா வற்றி ரைஸ் மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது வரைக்கும். இப்போ வந்து நம்ம மீதி இருக்க கொத்தமல்லி தழையும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அது மேலே நம்ம தம் வச்சுக்கலாம். தம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே பேனில் அந்த ரைஸோடு வச்சு மேலே வந்து ஒரு பேன் போட்டு மூடிட்டு நம்ம குட்டி உரல் இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டு தட்டுறது, அதை வச்சு நல்லா தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டோன்னா சூப்பரான நல்லா பொலன்னு நல்லா உதிரியான நமக்கு தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னு சொன்னால சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நல்லா மஷ்ரூம்லாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. மீடியம் சைஸ் மஷ்ரூமாக இருந்தால் நம்ம ஃபுல்லாக முழுசாகவே போட்டிருக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நான் 4 நாளாக கட் பண்ணி போட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு ரைத்தா ஆம்லேட் வச்சு நாங்கள் லஞ்ச் அன்றைக்கி அப்படி தான் முடித்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய்.